அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் விரும்பும் நபர் என்னுடைய சொல் பேச்சை கேட்பதில்லை. என்னிடம் அடிக்கடி சண்டை போடுகிறார்கள், பிரிந்து விடுகிறார்கள், ஃபோன் நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும். எங்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது, சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடாது. நான் விரும்பும் நபர், அது கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ, எங்களுக்குள்ளே இனிமேல் பிரச்சனையே வரக்கூடாது. நாங்கள் இருவரும் சண்டை போடாமல் எங்களுக்குள் எந்த விதமான ஒரு தகராறும் ஏற்படாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற நண்பர்கள், தோழிகள், நான் கொடுக்க போகிற இந்த எளிமையான வசிய முறையை கையாளுங்க போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு வசிய முறை இது நீங்கள் ஒரு முறை பண்ணிட்டால் போதும், வெற்றி உறுதியாக கிடைக்கும். தேவைப்படும் போதெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது தேவைப்படும் போது எப்படி பயன்படுத்துதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுட்டா நல்லது. அப்படி நேரம் இல்லாதவங்க இரவு 8 மணிக்கு மேலே பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்டுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனிமையில் உட்காந்து ரகசியமாக பண்ணி முடிச்சிடுங்க. இதுக்குண்டான பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பேனை எடுத்துக்கோங்க. எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல. பிளெயின் கலர் பேப்பராக இருக்கணும். கோடு போட்டதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ண பேப்பர்லேருந்து கிழிச்செல்லாம் எடுத்து பயன்படுத்தாதீங்க, பலன் தராது. கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க, அடித்தல் திருத்தம்லாம் பண்ணாதீங்க, பலன் தராது. அப்படி ஆயிடுச்சுனாக்கா வேறு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் 2 கோடுகள் போடுங்க. இங்கே ஒரு 2 கோடுகள் போடுங்க. போட்டு முடிச்சப்போ 786 மேலே போடுங்க. இங்கே 21, இங்கே 89, 53, 85, 92, 32, 93. இவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறையை நீங்கள் கையாள போகிறீங்க, வெற்றியும் பெற போகிறீங்க. இப்போ எந்திரத்தை ஃபில் பண்ணிட்டோம். 2 பாக்ஸ் காலியாக இருக்குது. இங்கே உங்கள் பேர் போடுங்க. பாக்ஸ் உள்ள நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. உங்கள் பெயர், நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே விரும்பும் நபரின் பெயர், உங்கள் சொல் பேச்சை கேட்காத நபரின் பெயர், ஆணோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ, அவங்களுடைய பேர் இங்கே போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க. இது நீங்கள் ஒரு முறை பண்ணாலே போதும், இதற்குண்டான ரிசல்ட் கிடச்சிரும். தேவைப்பட்டால் 2-3 தடவை கூட நீங்கள் பண்ணலாம். அவசியம் இருக்கும்போதெல்லாம் கூட பயன்படுத்தலாம். நான் பண்ணேன், எனக்கு ரிசல்ட் கிடச்சிது, ஒரு வாரம் தான் சைலண்ட்டாக இருந்தாக்கா, மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா மறுபடியும் அன்றைக்கி இந்த மாதிரி இந்த எந்திரத்தை வரைஞ்சி எரிச்சிக்கணும். இது ஆக்சுவலாக இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்பறம் எரிக்கணும். அப்படி எரிச்சிட்டிங்கனாக்கா மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடுவாங்க. இது ஒரு வாட்டி பண்ணாலே போதும், நிரந்தர தீர்வு கிடச்சிரும். தேவைப்பட்டால் ஒரு 2-3 தடவை கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைச்சா கூட ஃப்யூச்சரில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாக்கா அந்த சமயத்தில் இந்த எந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். அவங்க கோபமாக இருந்தாலோ அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலோ, உங்கள் அடிக்கடி சண்டை போட்டாலோ, இது ரகசியமாக எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணினாக்க நிச்சயமாக இதுக்குண்டான பலன் கிடச்சி அவங்க அமைதியாகிடுவாங்க. இந்த எந்திரத்தை மடித்து எரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வரைஞ்சி முடிச்சப்பறம் நீங்கள் அப்படியே எரிச்சிடலாம். பின்பக்கம்லாம் எதுவும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே டைரெக்டாக எரித்து வீட்டுக்குள்ளே எரிக்கிறவங்க சாம்பலை கிச்சன் சிங்க் உள்ளே போட்டுருங்க. வெளியே போய் இருக்கிறவங்க ஒரு சுத்தமான இடமா பார்த்து எரித்து சாம்பலை அப்படியே போட்டுருங்க.
பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், அவசர அவசரமாக பண்ணாதீங்க. ஏன்னா எரிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.